மொஃபசா த லைன் கிங் தமிழ் டப்பிங்கோட வந்திருக்கு இந்த இங்கிலீஷ் மூவி. இது செகண்ட் பார்ட்டு. ஃபர்ஸ்ட் பார்ட் த லைன் கிங் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. சக்கப்போடு போட்ட படம். கிட்ஸுங்க மத்திங்களாகட்டும், பெரியவங்களை மத்திங்களாகட்டும் இந்த படம் பெருசாக பேசப்பட்ட ஒரு திரைப்படம். விஷுவலாக இந்த படம் ஸ்டன்னிங்கான ஒரு மூவி தான். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆகட்டும், இந்த பார்ட் ஆகட்டும் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க விஷுவலில் இந்த படத்தை. குறிப்பு, இந்த அரையாண்டு லீவுக்கு உங்களுடைய கிட்ஸுங்களை இந்த படத்துக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. சில விஷயங்களெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. நட்புன்னா என்ன, துரோகம்னா என்ன, சர்வைவல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது இந்த படத்தில் கற்றுக்கலாம். ஸோ முடிஞ்சால் உங்களோட கிட்ஸுங்களை இந்த படத்துக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. இந்த படத்தினுடைய கதை ஃபஸ்ட்டாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். இல்லைனாலுமே இந்த படம் ஒரு கதை சொல்லாடி வழியாக தான் போகும். இந்த படத்தினுடைய தீம் மொஃபசா எப்படி கிங்காக மாறுறார் அப்படிங்கிறதான். இதுக்குள்ளே நடந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், துரோகங்கள் இதை பற்றி தான் விவரிக்குது இந்த படம். இந்த படத்தினுடைய கதை மொஃபசா சின்ன வயசுலேருந்து ஆரம்பிக்குது. அவங்களுடைய அப்பா ஒரு கிங்கு. போன பாட்டு மாதிரியே தான், அதே சூரியன், அதே அஸ்தமம், அதே உதயம் ஆகிறது, இது எல்லாத்தையும் இவங்க அப்பாவும் சொல்கிறாரு. அப்பாவோட மரணம் அப்படிங்கிறது இவரை பெருமளவு பாதிக்குது. அந்த இழப்பில் அவர் வேற ஒரு இடத்துக்கு ட்ராவல் ஆகி போகிறாரு. இவருடைய காட்டிலிருந்து வேற ஒரு காட்டுக்கு ட்ராவல் ஆகி போகிறாரு. போன இடத்துல ஒரு நண்பன் ஒருத்தன் கிடைக்கிறான். ஸ்கார், டக்கா, எப்படி வேணாலும் கூப்பிடலாம். அவன் நண்பனாக கிடைக்கிறான். அவனுடைய அப்பா அந்த காட்டில் ராஜாவாக இருக்கார். அவர் சொல்கிறாரு, வந்தேரி கூட சேராத, பழகாத, அவனை அப்படியே விட்டுரு அப்படின்னு. இருந்தாலும் டக்காவுடைய அம்மா அவனை மொஃபசாவை அரவணைச்சு வழி நடத்துகிறாப்புல. 2 பேரும் நண்பர்களாக தான் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நட்பு துரோகமாக மாற ஆரம்பிக்குது. அது ஏன் எதுக்கு அப்படிங்கிற படம் பார்க்குறப்ப தெரிய வரும். அதே காட்டுக்குள்ளார வெள்ளை இன சிங்கங்கள் இருக்குது. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, இந்த காட்டுக்குள்ளே சூரிய ஒளி எங்கெங்கே படுதோ அது எல்லாமே எனக்கு சொந்தமானது. இந்த சிங்க கூட்டங்களை அது தகர்க்க முற்படுது. அப்போ மொஃபசாவும் டாக்காவும் தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. இவங்க போகிற இடத்துக்கு எல்லாமே அந்த வெள்ளையின சிங்கம் துரத்திக்கிட்டே வருது. காடு, மேடு, பள்ளம், ஆறு, ஏரி அப்படின்ட்டு எல்லா இடங்களும் கிட்டத்தட்ட பனிமலைக்கு கூட விடாமல் துரத்துது. என்ன நடந்தது அதன் பிறகு? அந்த வெள்ளை சிங்கங்கிட்ட டக்கா அப்புறம் மொஃபசா இவங்கெல்லாம் மாட்டுனாங்களா, இல்லை எதிர்த்து போராடினாங்களா, எப்படி காட்டுக்கு ராஜாவாக மாறினார் மொஃபசா அப்படிங்கிறது தான் கதை. இந்த படம் விஷுவல் ட்ரீட்மெண்ட்டை அள்ளி அள்ளி வச்சுருக்காங்க. அதாவது நம்ம கொடுக்குற 200 ருபீஸுக்கு மேலே இருக்கும் இவங்களோட ப்ரெசன்டேஷன். அதுலேயும் இந்த மொஃபசாவும் அவங்களுடைய அப்பாவும் அந்த காட்டாறு வெள்ளத்துக்குள்ளே மாற்ற இடம் அப்படி சீட்டு நுனிக்கு நம்மளைய கொண்டுட்டு வந்துடும். அந்த மாதிரியான ஒரு பரபரப்பான காட்சி மியூசிக்லேயும் பின்னி இருந்திருப்பாங்க இந்த படத்தில். நம்மளுடைய அப்பா சொல்லுவார், நீ போய் அந்த மரத்தை யார் 2 பேர்த்தில் முன்னாடி போய் தொட்டுட்டு வரீங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ ஒரு வெறி ஒன்று இருக்கும் மொஃபசா கிட்ட. அதாவது சமயோக புத்தியை பயன்படுத்துறது எப்படி அப்படிங்கிறது மொஃபசா பண்ணியிருப்பா அப்படி அந்த இடத்துல. அதாவது நம்ம அந்த கேரக்டருக்குள்ளாரையே ஒன்றி ஊறிட மாட்டிருக்குது. மொஃபசா அப்படின்னு உரிமையோட கூப்பிட்ற லெவலுக்கு இருக்கும் அந்த கேரக்டரு. நாம் சொல்லுவோம் வேகமாக போ அப்படின்ட்டு. அந்த பசியிலையும் உயிரோ தப்பிச்ச வெறியிலையும் வேகமாக போய் அந்த மரத்தை போய் தொட்டுட்டு வருவாப்பில். இருந்தாலும் டாக்காவோட கூட்டத்துக்குள்ளார மொஃபசாவை அவ்வளோ சீக்கிரத்தில் இணைச்சிக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் நம்ம பொறுமையை சோதிக்கிறது என்னென்னா, அங்கங்கே பாட்டுகளை அள்ளி தெளிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 பாட்டு வந்துடும். அது என்னென்னா, அந்த கேரக்டரை பற்றி சொல்கிறதாகட்டும், காட்டை பற்றி சொல்கிறதாகட்டும், வாழ்வியலை பற்றி சொல்கிறதாகட்டும், இதைவே சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த பாடல்களில். ஃபைனலாக ஒரு காட்டுக்குள்ளார ராஜாவாக எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மொஃபசா பண்ணியிருப்பாப்புல. இது மூலிமா சர்வைவலை ட்ரிகர் பண்ணி விட்ருக்கும் இந்த படம். இந்த படம் உங்கள் குழந்தைங்களோட பார்க்குறப்ப அவங்களுக்கு இந்த லைன் கிங்கோட வேர்ல்டுக்குள்ளார போயிட்டு ஒரு 2 மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்கள், இந்த படத்தை தேட்டரில் தமிழ் டப்பிங்கோட இருக்குது. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா இதை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். அதேபோல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் இருக்குது, அதையும் பாருங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள்.